வெல்கம் டு ஃபார்முலா ஒன் தமிழ் பாட்காஸ்ட். இந்த வாரம் எல்லாரும் ஃபார்முலா ஒன் ரேஸ் இல்லாம ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பட் ஆனாலும் இந்த வாரம் நல்லாவே எக்ஸைட்மெண்டா போச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஷேர் பண்றது தான் இந்த வாரம் நாங்க பாட்காஸ்ட் கொடுக்குறோம். Myself Shreya Srinivasan from Germany and the other three are from India, Arangarajan, Abu and Kunal. இப்போ நாங்க Hi. Ipo we'll begin with the weekend recap. Arangarajan. Yeah, எல்லாருக்கும் வணக்கம். I hope you all are safe. That is most important. இந்த வீக்கெண்ட் என்னதான் F1 இல்லைனாலும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா போச்சு. Because we had at least 4 different premium level racing. அதாவது small race நடக்கும், but we have nice premium level racing. இந்த வாட்டி வந்து இந்த வருஷம் புது சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சது, எக்ஸ்ட்ரீமி சொல்லிட்டு. இட்ஸ் அன் ஆஃப் ரோடு எலக்ட்ரிக் ரேசிங் சாம்பியன்ஷிப். இட்ஸ் டு அட்ரஸ் த சஸ்டைனபிலிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வி ஃபேஸ் இன் த எர்த். ஸோ இந்த குளோப்ல வந்து அண்ட் திஸ் பர்டிகுலர் ரேஸ் வாஸ் டு அட்ரஸ் த ஓஷன் பிளாஸ்டிக்ஸ். So that's why it was called as Ocean Express. அங்க வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா அங்க ரீசைக்கிளபிள் அண்ட் பயோடிகிரேடபிள் டெக்னாலஜிலாம் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சிம்பிளா சொன்னா லைஃப் சைக்கிள். யூ கேன் ஈவன் கூகுள் அபவுட் இட். ஸோ த ரேஸ் வீக்கெண்ட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் அ ரேஸ். அகெயின் டீம் ராஸ்பெர்க் ஜெயிச்சாங்க இந்த செகண்ட் ரேஸ். அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அகெயின் இட் வாஸ் அகேன்ஸ்ட் லூயிஸ் ஹாமில்டன் அட் தி ஃபைனல்ஸ். இந்த வாட்டி வந்து ஃபைனல்ஸ் கொஞ்சம் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது ரொம்ப பெரிய ஃபார்மேட்ல சேஞ்சஸ்லாம் இல்லை. ஒன்லி தே ஆடட் ஒன் மோர் டீம் ஃப்ரம் த செமிஃபைனல். ஸோ 4 டீம் குவாலிஃபை. அந்த 4 டீமுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல் த டீம்ஸுமே வாஸ் ஓன்டு பை ப்ரீவியஸ் ஆர் கரண்ட் F1 டிரைவர்ஸ். ஸோ லூயிஸ் ஹாமில்டன், ஜென்சன் பட்டன், ராஸ்பர்கோட டீம், அப்புறம் ஜானரிக் ஒன் வெலோசி ரேசிங். So first race Veloci Racing couldn't race also, couldn't qualify also because they had issue with the car. இந்த ரேஸ் நல்லா பண்ணாங்க. அதுவும் ஜேமி சாட்விக் மாதிரி W series champion, she without even having a proper off-roading experience நல்லா ஓட்டினாங்க. அண்ட் இந்த வாட்டி இன்னொரு ஸ்லைட் சேஞ்ச் இருந்துச்சு. The same driver should not start the next session. They are need to always do the switch. So இந்த ரெண்டு எதுக்கு பண்ணாங்கன்னா சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பண்ணாங்க. ஏன்னா த்ரூ அவுட் த கிரிட் எல்லாருக்கும் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒன் செட் ஹேஸ் a lot of experience, and the other set don't have. And some teams, both teammates have way big experience, like Lewis Hamilton teammates, because both Krishna Gutierrez and Sebastian Loeb, a 9-time rally champion, they have a lot of experience. ஆனா மற்ற டீம் அப்படி இல்லை. ஸோ தே தாட் தே வில் கீப் ஆன் ஸ்விட்சிங். ஸோ டு பி ஃபேர், இதுல வந்து லெடியூக் ஃப்ரம் த ஹம்மர் கார், த ஒன்லி கார் விச் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட், ஹி வாஸ் கில்லிங் இட். லைக் இந்த ஒரு சீரீஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா ஆல் த கார்ஸ் ஆர் சேம். ஸோ அதனால யார் பெஸ்ட்ன்னு தெரியும். அப்போ வந்து லெடியூக் வந்து he showed that what he's capable of, even if he's not known like Sebastian Loeb or Christopherson and the mari racers na. So after Extreme, we had in Saturday again the 1000 kilometers of Paul Ricard. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், Paul Ricard வந்து you shouldn't discount it easily because அது வந்து ஓப்பன் வீல் ரேசிங் ஆர் இந்த ஃபார்முலா 1 சீரீஸ் ஆஃப் ரேசிங்ல மட்டும்தான் கொஞ்சம் மொக்கையா இருக்கும். அதுவும் அண்ட் எங்க ட்ராக் இருக்குன்னே தெரியாது. of course ஈட்டில கூட எங்க ட்ராக் இருக்குன்னு தெரியாது. ஆனா I mean it is nicknamed like a flat, like a flat pancake. So I mean that is how the nickname it is given, flat pancake. But yeah, it's a confusing thing. Yes, track வந்து மோசமா இருக்குது பத்தலன்னு சொல்லிட்டு அதுல ஒரு லைன்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்தாலே இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது one of the exactly they start with the dusk and then finish at like 12 midnight there in the so it is a 6 hours race. It's a total of 1000 kilometers race. It is very interesting because நான் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணேன் குடலுக்கு. you watch 6 hours of Paul Ricard, then you will change the mind about the circuit அப்படின்னா. I hope it changed for him.
It was, I think, even till the last lap, the top 4 battle was still going on. Last lap, it was overtaking still going on. I was like, this is, I mean, F1 la theriyadu. See, and but two in GP exciting racing things. there. ஆமா, Four 4 different different manufacturers. manufacturers. Four But different four different Porsche, manufacturers. அதான் Lamborghini, key. Ferrari, and Audi. Audi. BMW was there in the mix as well. Audi. ஆனா அதுனா they had a hit. ஆமா, slow down கொஞ்சம் ஆயிடுச்சு. ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. So இதுல வந்து various levels of various manufacturers இருக்காங்க. So அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்கா அது மட்டும் இல்ல, இட்ஸ் லைக் a hardcore racing. மோட்டார் ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க இந்த டேர்ம் hardcore racingனா. It's like a raw racing சொல்லுவாங்க. You don't have external aids like energy recovery system, or you don't have geeky stuff like a DRS. So அது ரெண்டுமே கிடையாது. It's like a very very hardcore. அதுல வந்து ஒருத்தர் செம்மையா அடி வாங்கிட்டாரு. பின்னாலேயும் அடி, ரேஸ் பின்னாலேயும் அடி. அன்டோனியோ ஃபோக்கோ. அண்ட் ஃபோக்கோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஃபோக்கோ வந்து இஸ் a very good driver அப்படின்னு. He was proving it. அண்ட் ஃபோக்கோ ஒரு டீம்மேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பேரு கேலம் ஐலாட். சோ ஆமா, F2 ல இருந்து வந்தாரு ஒரு கேலம் ஐலாட். ஆமா ஆக்சுவலா அவனோட அண்டர்ஸ்டாண்டி தான். ஆமா, ரெண்டு பேருமே தான் இப்போ ஃபார்முலா sim driver டெவலப்மென்ட் எல்லாமே ஆல் இன் ஆல் அழகா டெவலப்மென்ட் அது எல்லாமே. ஏன்னா இன்னொரு ரீசன் இருக்கு. பிகாஸ் ஃபோக்கோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து he needs to pass to ஐலாட் ஆல்சோ. So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ் பண்ணணும். ஏன்னா ஃபெராரி on the Formula 1 side they are very weak in terms of development and development drivers. யாருமே இல்ல இப்போ. முன்னாடி வந்து கீமி ரைக்கோலன் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அன்டோனியோ ஜோவினசி பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் ஆமா டான் கிவியட் எல்லாருமே தூக்கிட்டாங்க, யாருமே இல்ல இப்போ. சோ அவங்க வந்து ஃபோக்கோ, ஐலாட் அண்ட் மேபி சைன்ஸ் இவங்க 3 பேரை மட்டும் தான் நம்பி இருக்காங்க. மார்ஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, ஏன் இருப்பாருன்னு தெரியாது. மார்ஜினி அவர் அப்போ 2010ல இருந்து அப்படியே இருக்காரு அவர் டீம்ல. டைனோசார் காத மாதிரி. யா, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அதுக்கப்புறம் physical அவர் 1990ல இருந்தாரு. சோ அந்த மாதிரி he develops mostly GT side. GT series தான் இருக்காரு. We might see him develop for the hypercar for the next year. Yeah. So that is highly possible. Osaka. அப்புறம் சண்டே வந்தோம். சண்டேக்கு வந்து actually it was a very very sad Sunday because we had a MotoGP this weekend. MotoGP Saturday qualifying aniki we had a terrible crash and crashல வந்து 2-3 drivers they had a Moto3 la they fell down. Moto3 is nothing but the junior series of MotoGP. ஆமா like Formula 3 எப்படி இருக்கோ அதே மாதிரி Moto3 அந்த லெவல் அப்படின்னு வெச்சிக்கலாம். So let's not go into details. அதுல வந்து அரேபியாத்தா 2 கார்னர்ல during qualifying வந்து at least in fact it was the end of the qualifying அவர் புஷ் பண்ணும்போது it's just a 19-year-old guy called Jason Dupasque. He's a Swiss racing driver. He fell down. We all thought okay நான் எப்பயும் விழுறதானே உயிரோட வந்துருவாரு அப்படின்னு. But on Sunday morning he succumbed. So we actually dedicate this podcast to him, his family, and the whole MotoGP fans and the MotoGP world. So it is so important. Prayers with his family. Yeah, our thoughts are with them. ஒரு மோட்டர்ஸ்போர்ட்ல இவ்வளோ சேஃப்டி வந்தும் இவ்வளோ இழக்கிறோம்னா we have to address it. And அது மட்டும் இல்ல, it is always hard to see someone in this field because they feel like one of us. Even drivers கூட ஒரு டிரைவருக்கு இன்னொரு டிரைவர் தெரியலனா கூட it feels like they lost a brother. So அதனாலே they couldn't do podium celebrations or anything. Coming back to the race, MotoGP la we had a very exciting race. Fabio Quartararo won it, and for the first time after many years Ducati didn't even come to the podium in the race. They looked strong in the qualifying, but they couldn't do much during the race. They were constantly losing the pace. So Quartararo ஜெயிச்சாரு இந்த ரேஸ்ல. அப்புறம் we had a nice penalty for a very funny penalty actually for the Miguel Oliveira who finished second and Joan Mir for third. MotoGP ல வந்து track limits விட்டு வெளியே போயிட்டா டைம் பெனால்டி கொடுக்க மாட்டாங்க. During the race நடந்தா they go for the long lap. அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் த லேப்ல வந்து கொஞ்சம் லாங்கரா போகணும், அது தனியா ஒரு
பார்ட்டே வச்சிருப்பாங்க. ஸோ ஆனா இதுல வந்து லாஸ்ட் லேப்ல ஃபைனல் லேப்ல இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ் தேர் இஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் ஒரு பொசிஷன் கீழே போகணும். ஃபர்ஸ்ட் தே ஐடென்டிஃபைட் தட் மிகல் ஒலிவேரா வென்ட் டவுன். அது என்னன்னு தெரியல, ரெட்புல் ஸ்பான்சர் பண்ண காரே எப்ப பார்த்தா ட்ராக் லிமிட்டா வச்சு போல இருக்கு. ஸோ ஐ ஹோப் ரெட்புல் ஃபேன்ஸ் வில் லைக் இட். ஆனா உடனே லூயிஸ் ஃபேன்ஸ்ல வந்து அதுக்கு அடி. ஸோ அதுக்கப்புறம் ஜோன் மீர் சுசுகி பார்த்துட்டு அவங்களும் வெளியே போயிருந்தாங்க. பிகாஸ் எப்பயும் ரெட்புல் ஏதாவது சீண்டுனா அப்புறம் டென்ஷன் ஆயிடுவானுங்க. ஸோ அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பானுங்க. யாரும் தெரியும், மார்க்கோ அங்கிருந்து ஃபோன் பண்ணாலும் கூட ஃபோன் பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜோன் மீர் ஆல்சோ இன்ஃப்ரிஞ்ச். ஸோ அதனால ரெண்டு பேருமே இதனால அவங்க ரெண்டு பேருமே தான் செகண்ட் தேர்ட் ஒரிஜினல் பிளேஸ்லயே ஃபினிஷ் பண்ணாங்க. ஜார்கோ வாஸ் லைக் அப்ப நான் யார் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு ஃபேராவே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 3 செகண்ட் ஃபார்முலா 1ல மாதிரி 5 செகண்ட் பெனால்டி கொடுக்காம 3 செகண்ட் பெனால்டி கொடுத்திருந்தா கூட 3+3 6 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் வந்திருக்கும். ஸோ ஜார்கோ would have definitely came to the podium. அது நடக்கல. ஸோ personally if you ask me it was stupid. Yeah, one doubt I have, Aranga, if they go for that longer run in the track நீங்க சொன்னீங்களே, what is the usual time they will lose approximately? They will lose somewhere 3 to 5 seconds, but definitely 3 seconds at least. Definitely. Okay. Because the long lap is always in the apex. So எப்பவுமே அந்த hairpin bend வரும் இல்லையா, ஏதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் த ட்ராக்ல இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் எது ஸ்லோவஸ்ட் கார்னர் அந்த மாதிரி வைப்பாங்க, ஒரு ட்ராக்லயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்ஷன் தான் வச்சாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் கேம் இன் ரீசென்ட்லி இன் MotoGP. So after MotoGP we had like last time சொன்ன மாதிரி we had the next step of Triple Crown, the Indy 500. It was so good. யாரெல்லாம் Indy 500 லாஸ்ட் டைம் பார்க்கலையோ லாஸ்ட் வீடியோ போய் பாருங்க, நாங்க லாஸ்ட் டைம் பாட்காஸ்ட்ல ஸோ ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து பாருங்க, ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் வை ட்ரிபிள் கிரவுன் அண்ட் வை எவ்ரி ஒன் கோஸ்னு. ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரிபிள் கிரவுன் நடந்துச்சு Indy 500. இந்த Indy 500லயும் சம்திங் வெரி கிரேட் ஹேப்பன்ட். ஹீலியோ காஸ்டனோவ்ஸ் ஜெயிச்சாரு அந்த ரேஸ். இஸ் பேசிக்லி கரண்ட் டிரைவர்ஸ்ல he is the only one to reach 4 Indy 500 wins. இது வரைக்கும் மூணு Indy 500 டிரைவர்ஸ் இந்த ஹிஸ்டரியில தான் 4 வின்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி ஹீலியோ காஸ்டனோவ்ஸ் இஸ் ஜாயினிங் த லிஸ்ட். 4 விக்டரிஸ் மேல ஹிஸ்டரி ஆஃப் Indy 500ல 105 years. This was 105th Indy 500. 105 yearsல nobody won 5 Indy 500 rounds. So in the so Helio Castroneves, it's very much possible that he can be all-time great. He could be the so-called GOAT of Indy 500 if he wins in the next upcoming years. நாங்க போன வாட்டி சொன்ன மாதிரி தான், or previous times நிறைய வாட்டி சொன்ன மாதிரி தான், Indy 500ல ஏஜ் அவ்வளோ மேட்டர் கிடையாது. So the matter of age plays always more in Monaco GP. பிகாஸ் அந்த டைட் சர்க்கியூட்ல கஷ்டம் அது சார்ல்ஸ் லெக்லர்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, it is very tough to race Monaco GP than the other races, so that is why it's very famous. இந்த வாட்டியும் எப்பயும் போல இந்த வாட்டியும் Monaco GP ஏன்ப்பா இப்படியே இருக்கு மாத்தலாம் அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடிச்சு சொல்றேன், அதெல்லாம் எதுவும் மாறாது. இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது இப்போ இல்ல, நானே 10 இயர்ஸா பாத்துட்டு இருக்கேன் ஒரு வாட்டியும். ஆனா மாத்தலாம் போகும்போது அவங்களுக்கு அது மாத்த தோணாது. ஸோ இட் இஸ் சம்திங் வெரி டஃப். அதே போலவே ஏதாச்சும் கான்கிரீட்டா ஒரு ஐடியா வரும், மாத்திடலாம் இந்த மாதிரி பண்ணலாம். இப்ப பெர்னி கிறிஸ்டன் ஒரு தடவை வந்து எல்லாருக்கும் மழை பண்ணணும்னு சொல்லிட்டு பவுண்டர் போடலாம்னு சொல்லிட்டு மோனோக்கோல இருந்து ஐடியா போட்டு கரெக்டா அந்த டைம்ல மோனோக்கோ கிராண்ட் பிரீல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். சோ எல்லாருமே என்ன இப்ப 8 கார் தான் பினிஷ் இருக்கு, 12 கார் தான் பினிஷ் இருக்குன்ற மாதிரி எல்லாம் பாப்பாங்க. சோ நிறைய அட்ரிஷன் அந்த டைம்ல கரெக்டா மேட்ச் ஆகறனால சரி நல்லாவா போயிட்டு இருக்கு அப்படியே விட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் நாம லாஸ்ட் டைம் ஒரு ஜோக் பண்ணோம், மோனோகோ ஜிபில ஒரு டிஆர்எஸ் ஜோன் இருக்கிறதே பெருசு, நடுவுல ஒரு வாட்டி 2 டிஆர்எஸ் ஜோன் வச்சானுங்க, ஏன்டா வச்சீங்க அப்படின்னு ஆயிடுச்சு அந்த 2வது டிஆர்எஸ் ஜோன். ஆமா,
அந்த ஸ்டேட்ல ஆக்சுவலா அந்த வருஷம் இட் வாஸ் ஹியூஜ் ஆக்சிடென்ட் அந்த லாஸ்ட் டனல் அவுட்ல. யாருன்னு எனக்கு தெரியல. யாரு who was that? வேற யாரும் இல்ல. நான் Rascal Verlaine தானே Was அது. it Kimi Raikkonen? Was it Kimi Raikkonen hitting on the back of that Force India? I think was it Adrian Sutil? இல்ல DRS வச்சப்போ இல்ல, Verlaine. அவன் சொல்றது செகண்ட் இயர் வச்சப்போ. ஆமா செகண்ட் இயர் was 2018 லோ. இவன் சார்லி தான் போய் பிரெண்டன் ஆனா பிரேக் யார் சௌபர் இல்ல யார் பின்னாடி எடுப்பான் இது பிரெண்டன் ஆட்லி டோரோ யார்லி பிரேக் ஃபெயிலியர் அந்த ஸ்ட்ரெச் ஆக்சுவலா வந்து டிஆர்எஸ் வந்து செகண்ட் டிஆர்எஸ் வந்து பட் அவனுக்கு பிரேக் ஃபெயிலியர் இருக்கும். நேரா போய் விடுவான் டொப்புன்னு. சோ அதுலயே தெரிஞ்சுக்கிப்பாங்க எதுவும் மாத்தக்கூடாது இருக்கிறபடி இருந்தா வாட்ச் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. சோ இண்டி 500 ஷார்ட்டா பிரீஃபா சொல்லணும்னா இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸ்டார்ட் வந்து இட் வாஸ் ஃப்ரம் ஸ்காட் டிக்சன். ஸ்காட் டிக்சன் ஆக்சுவலி நிறைய வாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இஸ் a multiple Indy 500 winner as well. பட் இந்த வாட்டி we had as usual funny liveryயோட cars. One was the Arenas VK's Bitcoin livery. இப்போ நிறைய பேர் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி பத்தி இருக்காங்க. ஸோ அதை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா இட் வாஸ் லைக் அ காயின் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி. அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்கன்னா காசா கொடுக்கல, ஃபியட் மணியா கொடுக்கல. தே கேவ் இட் அஸ் எ பிட்காயின் இட்செல்ஃப். ஸோ நீங்க ஜெயிக்கும் போது சப்போஸ் இது வந்து எவ்வளவு பிட்காயினோ யூ வில் கெட் தட் அமௌண்ட் ஆஃப் பிட்காயின்ஸ்ன்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதர் ஃபனி லிவரி எவனோ ஃப்ரண்ட் விங்ல பிட்காயின் வைக்கலையா 2004 வணக்கம் மாதிரி அம்மா கேக்குறாங்க. அது வந்து இல்ல கேக்குறேன் எவனோ ஒருத்தன் கிரிப்டோ கரன்சி வச்சுட்டு நமக்கு ஃப்ரண்ட் விங்ல கிரிப்டோ கரன்சி இருக்கும் மேபி தெரியல. எவனோ ஏதோ ஒரு ஸ்மார்ட் சாப் அங்க யூஸ் இருப்பான் தெரியல. மேபி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல வச்சிருந்தா அப்புறம் நெக்ஸ்ட் இயர் ரெட் புல் வந்துற போகுது அங்கேயும் வாய்ப்பு இருக்கு. ரெட் புல்லோட அடுத்த டார்கெட் அதான். இன்ஃபேக்ட் ஃபெராரியும் ரெட் புல்லும் சிமிலர் ஐடியாலஜி தானே. நாங்களும் இண்டி 500ல ஒரு கார் இறக்குவோம் அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க என்ஜோ ஃபெராரி டேஸ்ல இருந்து. அதுவும் இந்த வாட்டி ஆக்சுவலி ஃபெராரி வர மாதிரி சான்ஸ் இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் திஸ் இயர் ஆர் த கமிங் இயர். ஆனா தே டிராப் அவுட் த பிளான்ஸ். அது வந்து அது வேற பாலிடிக்ஸ்க்காக அங்க ரெடி பண்ண வண்டி. அது வேணாம். Speaking of manufacturers in Indy 500, இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அலோன்சோ ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பாரு because Chevy engines were very competitive. அது மட்டும் இல்ல Aero McLaren was fourth 9th and 27th were the three drivers. Montoya was 9th. Juan Pablo Montoya was 9th I believe. fourth மட்டும் கிடையாது. Patricio O'Ward was known the rookie of Indy 500 last year. And this year he actually led lot of laps. Ithaneko he was on the lead as well with he was in the championship contention. lastல வந்து the legend and or another Indy 500 legend Pagano வந்து டேக் ஓவர் பண்ணா third position. அதாவது fourth போச்சு. இல்ல போடியம் வந்திருக்கும் கண்டிப்பா. unexpected. ஆனா again அங்கேயும் வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் அமைச்சரே. பாகனோட ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பெயின்ல மெர்சடஸ் போட்ட ஸ்ட்ராட்டஜி மாதிரியே இருக்கும். ஆமா கோ லாங்கர் அப்புறம் பிட் ஸ்டாப் பண்ணி கரெக்டா வந்து மேட்ச் ஆயிடுற. அப்படி கரெக்டா பண்ணா பெர்ஃபெக்ட்டா பண்ணா ஹிஸ் இன் லேப் அண்ட் அவுட் லேப் were also quick. அதனால he could catch the third place podium for himself. Yeah, exactly. Shreyas summed it up really well. The in lap and out lap வந்து ரொம்ப முக்கியம், especially in such races. ஏன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணாலே they lose a lot of positions. So that's really crucial. Talking of out lap, யாரோ ரோமன் குரோஷான் and கெவின் மேக்னஸனோட பிட் க்ரூ வந்து ஹையர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டயர் வந்து சரியா ஃபிக்ஸே பண்ணல, அது பாட்டு பறக்குது வண்டி. அவுட் லாப்லயே அப்படியே போய் முட்டிச்சு போவோம். இன்ஃபேக்ட் இந்த வாட்டி we had a one இத்தனைக்கும் அந்த டயர் பறந்த கார் கூட கண்டென்ஷன்ல இருந்துச்சு லீட் லேப். ஆமா டயர் போச்ச மாதிரி வர போச்ச நிலைமை வந்து. ஆமா இத்தனைக்கும் we had even all female, like not all females, like 75% female team also. Simona De Silvestro was driving for it. நல்லா இருந்துச்சு. பட் அங்கேயும் அதே மாதிரி தான் பிட்ச் சொதப்பல் ஆக்கினாங்க and she crashed in the pit stop. இந்த வாட்டி ஆக்சுவலா பிட் கிராஷ் கிராஷஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒன்லி வில்சனோட கிராஷ் மட்டும் தான் இருந்துச்சு ஆன் ட்ராக்.
ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிராஷே பிட் ஸ்டாப் நடந்துச்சு. இந்த அமெரிக்கன்ஸ்க்கு மட்டும் எப்படிதான் எல்லா விஷயமும் டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி வி ஹேட் அ நைஸ் ரேஸ் ஃப்ரம் கார்னர் டெய்லி. அவரோட காரோட பெயிண்ட் ஸ்கீம் வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை த US Air Force. தட் வாஸ் வெரி குட் டு வாட்ச். கார்னர் டெய்லிக்கும் அப்படிதான். த மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் ஹி ஹேட் strategy right, but he couldn't play it well at the end. இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, he started from P18 I guess, 18th place. இங்கேயும் அதே மாதிரி தான், place of qualifying plays a very important role in Indy. Apart from the race, he actually gave his best. He was one of my favorites yesterday. It was good, but last la it was a furious battle between Alex Palou and Helios Catanias. In fact, kudos to Alex Palou. Just in his second year of Indy car racing and the second year of Indy 500, he was so good. அது நான் அலெக்ஸ் பலோவ் பத்தி எந்த கமெண்டேட்டர்ஸ் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் போன வருஷம் குவாரண்டைன்ல யூஎஸ்ல மாட்டிக்கிட்டு அவனோட வீசா வேற பிரச்சனை somehow he could survive in Indianapolis for I think 6 to 7 months and then restart all his exercise routines and then come back for the next year, this year. So நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லா டிரைவர்ஸ் because of the pandemic அப்படின்னு. ஆனா சிப் கனசி ரேசிங் சும்மா இல்ல. they are like Ferrari and Mercedes of IndyCar. Yeah. Of course, Chip Ganassi is a very famous team. அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா எக்ஸ்ட்ரீம் ஈலியும் ஒரு கார் எடுத்து வந்திருக்காங்க இந்த வருஷம். இருக்காங்க. ஆமா, அத நான் சொல்ல வந்தேன். எக்ஸ்ட்ரீம் ஈலியும் Chip Ganassi was so good. இங்கேயும் it was so good. But unfortunately both could. I think they are also looking to bring a car for the hypercar. Even Chevrolet is looking to sponsor them into their Le Mans hypercar series. But அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சரியா ஞாபகம் இல்ல. ஹைப்பர் கார் ஆக்சுவலா மாறிட்டே இருக்கு. சொல்லுங்க. ஒன் திங் ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் இப்போ ரீசெண்டா லாண்டோ நாரிஸ் மெக்லாரன் கூட ஒரு புதிய கான்ட்ராக்ட் போட்டிருக்காராம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரா, ஹி வாண்ட்ஸ் டு ரேஸ் ஃபார் மெக்லாரன் இன் டிஃப்ரெண்ட் ரேசஸ். ஸோ சில ஃபேன்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதான் உங்களுக்கு ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ கைஸ், லாண்டோ நாரிஸ் F1 கேலண்டர்ல கிளாஷ் ஆகலைன்னா இண்டி 500ல ஓட்டதுக்கு சான்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் இயர் ஆர் மேபி இன் கப்பிள் இயர்ஸ் டைம்? ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக லாண்டோ கேட்டிருக்காராம் அவர் புதிய மெக்லாரன் கான்ட்ராக்ட்ல தட் he wants to be allowed to race for McLaren in different series. So what is your thoughts on this question? I would like to take that. எப்பவுமே மோனாக்கோ கிராண்ட் பிரி இண்டி 500 கிளாஷ் ஆகும், ஒரே வீக்கெண்ட்ல தான் இருக்கும். இந்த வருஷம் தான் வேற வீக்கெண்ட்ல இருந்துச்சு. பட் லாண்டோ நாரிஸ் he's been looking at Fernando Alonso for a long time. Fernando Alonso இதே கான்ட்ராக்ட் தான் வச்சிருந்தாரு. He'll go to Indy to drive for McLaren. Jenson Button will come in. அந்த டைம்ல McLaren junior program and also test driver லாண்டோ நாரிஸ் இருந்தோம். And லாண்டோ நாரிஸ்க்கு one of the key guide was Fernando Alonso. எந்த அளவுக்குன்னா அதே வருஷம் டேட்டோனா 24 hour ரேஸ்ல லாண்டோ நாரிஸ் and Fernando Alonso were teammates. ஆமா. So it is a very similar contract which Fernando Alonso had. Of course, salary கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் கொஞ்சம் நல்லாவே கம்மியா இருக்கும். பட் என்ன மேட்டர்னா he will only go into Indy 500 if he has won the Monaco Grand Prix. அந்த தான் மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இவனுக்கு எப்போ ஃபார்முலா 1ல இருக்கிற ஆளுங்க எப்போ அவங்க மல்டிபிள் ரேஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ ஆர் மல்டிபிள் சீரீஸ் கான்ட்ராக்ட் பண்றாங்களோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி மொனாக்கோ கிராண்ட் பிரி. மொனாக்கோ லெமான் 24 hour லெமானோ இல்ல எனி அதர் கிராண்ட் பிரி கிளாஷ் ஆச்சுன்னா அன்லெஸ் தேர் இன் த சாம்பியன்ஷிப் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஒரு டீம் சாம்பியன்ஷிப் கண்டென்ஷன்ல இல்லாத வரைக்கும் தே வில் கோ அண்ட் ரேஸ் இன் லெமான். பட் லெமானோ F1 கேலண்டரும் யூசுவலா கிளாஷ் ஆகாது. we have seen that in the past. நிக்கோ ஹல்கன்பர்க் லெமான் ஜெயிச்ச அப்புறம் அடுத்த வாரம் தான் ஃபார்முலா 1 வரும். So yeah, so there will always be a அந்த அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா both comes under so-called FIA Premier Series. So FIA WC and FIA Formula 1 இருக்கறதுனால it won't clash usually. Yeah, it should not clash. So ஆகனால Lando can in fact go and race in WEC this year if he is ready. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு for Indy 500 it is still time.
first priority will be Monaco, and he's still what 21, 22. So So 6 to 8 years, could 8 years. Let's see by the time he turns 10 வருஷமே 30. வெச்சுக்கோ. Okay. 10 வருஷமே வெச்சுக்கோ. Yeah, அந்த அளவுக்கு போவான். அப்போ at least 8 years வெச்சுப்போம் சொல்றேன். Helio Castelnuovo is about 44 years old, man. Yeah. Helio was 44. அப்புறம் Pagano is also 43, 44. Yeah, last year winner Takuma Sato. Yeah, Takuma Sato was leading. அவன் 47. அவன் Takuma Sato எல்லாம் so இல்ல இந்த ரேஸ்லயும் 150 laps மேல இன்னொரு yellow course or red flag or any crash வந்திருந்தா Takuma Sato could have won it again. ஏன்னா அவனோட அங்கேயும் ஸ்ட்ராட்டஜி டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதான் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதாவது பிட்டர் வெரி early, டயர்ஸ் வந்து தேஞ்சு போனாலும் ஈவன் இஃப் த ஃபியூல் டேங்க் ஃபியூம்ஸ்ல இருந்தாலும் சேஃப்டி கார் வந்தா மட்டும் அசன் அந்த yellow flag மட்டும் வந்தா மட்டும் போதும் when they regulate the speed, அப்போ they can easily win அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில இருந்தாங்க. அதான் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஹைலைட்ஸ் பார்த்தினாலும் சரி, ஃபெலிக்ஸ் ரோசன்குவிஸ்டும் டக்குமா சட்டோவும் 5 laps to go for checker flag அப்போதான் பிட்டே பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தள்ளி போச்சு, இனிமேல் எல்லாம் வராது, இப்படியே ஓடினா வண்டியில ஃபியூல் இருக்காது, அப்புறமா பெனால்டி தான் கொடுப்பாங்க. சோ போய் ரீஃபியூல் பண்ணிட்டு அப்புறமா they will come and rejoin towards the end. So நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். லெட்ஸ் நாட் டிபேட் ஆன் இட், ஏன்னா டைம் இல்ல. நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்ல இதுல லாங்கா போவோம். raise your hands if you want to have refueling in Formula 1. I don't want to have. I want. Even if things are not going to change in F1, I do want it. நான் தூக்க மாட்டேன். then நான் தூக்குறேன் நான் தூக்குறேன். I know it is a safety concern. Yeah, I know I it's a used safety to. concern. Yeah. Correct. So but with refueling, right, like one of the most classical races refueling which I remember was 2004 French Grand Prix. I innu maraka matte. Like Alonso was on pole and Schumacher was second. Schumacher did 4 to 5 pit stops, one pit stop more than Alonso. But because they could refuel and use only soft tires and full quali lap after quali lap, Schumacher could overtake Alonso. I never forget that race. I'm like Magny Course circuit வேற. நான் சொன்ன மாதிரி 4 points இருக்கு, against points இருக்கு. Against safety obviously. Safety. As latest as what 2008 மாசா pit lane Singapore அப்படியே தேய்ச்சிட்டே போவாங்க. Ferrari pit crew மொத்த crew அங்க ஓடுது. யோ பைப் எல்லாம் ஓடுறாங்க. Actually by removing the refueling they're also saving a lot of money up, so that's also there. Yeah, the entire refueling pump வந்து it's high pressure pump. Unit வந்து high pressure unit. Guys, we'll talk about this. It is a very long thing. I'll sum up on the Lando. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, லாண்டோ நாரிஸ் வந்து மெக்லாரன் கூட ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சர் தான் பிளான் பண்ணிருக்காரு. அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அவங்க கான்ட்ராக்ட்ல ட்ரை பண்ணிருக்காரு. That's what we are hearing from reports. அது மட்டும் இல்ல, ஆக்சுவல் ட்விஸ்ட் என்னன்னா மெக்லாரன் வந்து லாண்டோ நம்பி இருக்கறனால லாண்டோவோட I would say அவனோட negotiation power is higher right now. கண்டிப்பா நம்பி இருக்கு, வேற யாரும் இல்ல. And one more thing I want to add to Shreyas's point was, அந்த நம்பிக்கை மட்டும் இல்லாம லாண்டோ நாரிஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாரு. அவர் வந்து அவங்க இன்ஜினியர்லாம் ரொம்ப ஆர்டிகல்ஸ் நான் படிச்சிருக்கேன், guys you can google it. ஸோ அதில் வந்து லாண்டோ நாரிஸ் என்னன்னா, எந்த வண்டி ஓட்டினாலும் ஒரு ஃபீட்பேக் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த it helps the engineers develop the car. That's what you call development drivers. Yeah, it is a very good development driver. அவர் ரொம்ப யங், பட் ஸ்டில் அவர் ஃபீட்பேக் வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குமா, அவ்வளோ கரெக்டாக இருக்குமா. And F1 மட்டும் இல்ல, he went for one more series also. I think Aranga will know the name of the series where he test drove for McLaren. I am not able to recollect. McLaren he went there and அங்க McLaren கிடையாது, அங்க McLaren கிடையாது, Chip Ganassi கிடையாது. United Autosports, which is owned by Zak Brown. Okay, Zak Brown oda team. I apologize. அது Zak Brown நால McLaren வச்சேன். சோ அந்த மாதிரி அங்கேயும் போயிட்டு அவர் வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். lot of articles are there. அதான் சொல்றேன், வாத்தியார் யாரு
மாஸ்டர் யாரு அவனுக்கு? See, Zach Brown, Fernando Alonso. Zach Brown is very systematic. He chooses drivers very carefully. அவர் லாங் லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸும் வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தனால அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ் பாலிசி ஆல்வேஸ். அண்ட் அவர் வந்து ஒரு டிரைவருக்கு எல்லாருமே கொடுத்துருவாரு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சிடிஸ் சீட் ஒன்று வேக்கண்ட் ஆச்சுன்னா கூட I would say that Ricciardo will jump there more than Lando, because Lando sees more being a future in McLaren, and he is also known as the prodigy of McLaren. Many say that he is going to be the Lewis Hamilton of McLaren. Yeah, next they say like he's one of their own. Basically, he's one of their own. Yeah. Oh, of course. Adal, in fact, Lewis Hamilton is also one of their own. Adal, one of their own. Yeah. Grill the grid la Mercedes சொன்னாராமா. So it is so it is really heartwarming to hear. இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Lando knows and planning his future. So this is what many F1 fans want. Even though people like talented people like Ricardo வந்து டீம் வந்து அப்பப்போ மாத்திக்கினே இருப்பாங்க. ஆனா ரொம்ப F1 ஃபேன்ஸ் வந்து ஒரு டிரைவர் அண்ட் டீம் வந்து ரொம்ப நாளா ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருந்தா அது ஒரு தனி சுகம் மாதிரி. For a lot of fans, அவங்க டிரைவரும் அவங்களுக்கு சப்போர்ட் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும், அவங்க டீமுக்கு ஒரு சப்போர்ட் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும், and it's also good for the team. So it's really nice to hear that. It is a similar contract with Charles Leclerc has with Ferrari. என்ன மல்டி சீரிஸ் என்ட்ரி மாட்டாங்க இல்ல, ஏன்னா Ferrari அது சென்ட்ரல் இல்ல மல்டி சீரிஸ் வந்துரும். எனக்கு தெரிஞ்ச Charles Leclerc எப்படி அவன் கஷ்டப்பட்டு வாங்குவான், ஆனா ஜெனரலா Ferrari கொடுக்கிறது இல்ல. என்ஜாய் Ferrari ப்ராப்ளம் கொடுத்துருப்பான். இல்ல லெக்லர்க் வந்துரும், because லெக்லர்க் எனக்கு தெரிஞ்சு 24க்கு அப்புறம் லெக்லர்க் ஆமா லெக்லர்க் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. லெக்லர்க் டாடா பை பை. ஆமா ஏன்னா விட்டுற மாட்டாங்க. மிக்கு வராது. மிக்கு இஸ் தேர். So Mick is there. Both are handled by the same driver management company. Todd oda பையன் தான், நிக்கோலஸ் டாட் ஓட கம்பெனி. So ரெண்டு டிரைவர் from the same management. மத்த மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஆர் நாட் கோயிங் டு allow it. They might protest it. So அதனால ரெண்டு பேருமே ஒரே டீம்ல இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி அப்பவே மர்க்கியோனே வந்து நான் உனக்கு எல்லாம் சேர்த்து வச்சு 5 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், ஏன்னா ஃபெரரி ஹிஸ்டரியிலேயே அப்படி கிடையாதுன்ற மாதிரி அப்படி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 24 இஸ் த டெட் எண்ட் ஃபார் Charles Leclerc. இட் மைட் நாட் renew, because நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஃபெராரி டிரைவர்ஸ் அகாடமி பெரிய கியூ இருக்கு. நம்மளும் ஒரு பாட்காஸ்ட் ஒரு லைவ் செஷன்லயும் சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம ஜோவினாச்சி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இஸ் a huge improvement. இப்போ நிறைய ஆமா நிறைய he even scored the first point in Alfa Romeo in Monaco. That too, scoring in a place like Monaco is not easy at all. அது 3ல வந்தாரு. லாப் 1ல அதான் லாப் 1ல அந்த ஓவர்டேக் ஆன் Esteban Ocon in that place. டேய் யாருமே பண்ணதில்லப்பா அந்த இடத்துல. நீ மாடர்ன் கார் வைடான கார்ல அந்த மாதிரி போறியப்பான்ற மாதிரி இருந்துச்சு. டெலிகாஸ்ட்ல நிறைய மிஸ் பண்ணாங்க. Yeah, in fact F1 also wrote an article telling why or how is it that his performance are very underrated. He's been pulling out performance after performance this season. In fact doing better than Kimi. So yeah, also what I heard is always even நிறைய ஆர்டிகல்ஸ் இப்போ ரீசெண்டா வந்துச்சு, how Lewis Hamilton is so good அப்படின்னா. When you have competitive teammates, right, that too in a very young age, that too young age இருக்கும்போது சில பேர்லாம் டீம்மேட்ஸோட நல்லா ஒத்து போவாங்க. அதுல one of the ones or Lewis Hamilton, he was, but you had a teammate like Alonso first day. So அதனால அங்க டிஸ்ட் ஆமா Alonso he was and he was good with Button. And Rosberg could first year, second year it was good. Only the second year mid. I would not say 2013 was decent with Button. Yeah, but of course. Yeah, because Button and Hamilton were almost neck to neck. Like I cannot say decent also. Yena Lewis Hamilton was the guy who leaked the telemetry data of Jenson Button. How those things controversy and எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. எல்லாம் நினைக்கிறாங்க. அங்கதான் decent னு சொல்றேன். Lewis வந்து மகாத் லூஸ் ஒரு மகாத்மா மாதிரி பில்டப் இருக்கு. ஆனா அவரும் திலாலங்கடி வேலை எல்லாம் பண்ணிருக்காரு. அதுவும் பண்ணாம பச்சையா போய் சொன்னாரு
போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல நான் அது எதுவுமே பண்ணல சொல்லலன்னு சொல்லிட்டு Yeah, of course. கான்ட்ரோவர்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன டீம்மேட் ஒருத்தர் வந்து மெக்லாரன் டீமையே இது மிரட்டிட்டு போனவர் தான் பெர்னாண்டோ அலோன்சோ. இங்க பாரு ஸ்பைகேட் டேட்டா பூரா நான் தான் வச்சிருக்கேன். அந்த இமெயில் வச்சு மிரட்டிட்டு இருந்தா அலோன்சோ ஃபர்ஸ்ட் டைம் மிரட்டினாரு, செகண்ட் டைம் மிரட்டினாரு. ஆமா அங்க இருந்ததுதான். இப்போ அதான் சொல்றேன், இப்போ லூயிஸ் ஹாமில்டன் வந்து லேண்டன் நார்ரிஸ் சொல்ற காரணம் அதே மென்டரி அதே புத்தி வாட் டு டு. Anyway, So coming back to the point, வந்து please Aranga. Giovinazzi as a teammate like Raikkonen, Kimi வந்து என்னதான் slower carல இருந்தாலும் he is still to date performing his like when he was young. He is so fast. Even நிறைய பேர் இங்க டிபேட் பண்ணுவாங்க ஏன் கிமி இன்னும் ஓட்டணுமா அப்படின்னு. I guess he should. Yeah. ஆமா he is getting a lot of techniques from Kimi Räikkönen. ஏன்னா Kimi Räikkönen Alfa Romeo இருக்கும்போது மட்டும் கிடையாது, he had interaction with Kimi Räikkönen when he was in Ferrari itself. Because Ferrari வந்து Kimi Räikkönen used to develop more on track. Off trackல Giovinazzi used to do. And testing and free practice session alla Giovinazzi used to make an appearance for Ferrari. அப்போ வந்து they both used to discuss a lot. அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த bromance chemistry different. கீமியா இப்படின்னு பார்க்க அப்படி இருந்துச்சு. ஒரு இட்டாலியன் ஜீசஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும்ன்ற ஆயிடுச்சு கீமியா. Yeah, of course. கிமிக்கு பிடிச்சது ஆல்கஹால், ஜீசஸ் makes water from wine. So wine from water rather. So wow.